ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ சுட சுட இட்லியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே இயர்லி மார்னிங் ஒரு 4:30 பக்கம் தான் இட்லி சுட்டு பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெடியும் ஆகிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் மயிலாப்பூரில் இருந்ததுங்க. ஸோ அதுக்காக சாட்டர்டே மார்னிங் 6:30க்கு எங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேனுக்கு 6:30க்கு ஷார்ப்பாக போகணும். ஸோ அதனால் ஒரு 3 o'clock பக்கமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு மார்னிங் டிஃபன் மட்டும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா சட்னிக்கு கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் வதக்கி ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு இட்லி சுட்டு பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு கரெக்டாக 6:20 இருக்கும். ஸோ நானும் பாப்பா ஆட்டோ கிளம்பியாச்சு. ஆட்டோ பார்த்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். பட் ஆட்டோ வரல. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ வந்தது. ஸோ எங்களுக்காக வேனில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகணும். ஸோ போனோடனே ஸோ ஓகேன்னு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வேன் தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்திருந்தோம். இல்லை ஒரு 15 மெம்பர்ஸ் போகிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே ஏறியாச்சு. பசங்க ஏறி உக்காந்தோடனே அவங்களோட வைபை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களுக்கு எங்கன்னா போகணுன்னா அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னா சொல்லவே வேணாம். அவ்வளோ ஒரு எனர்ஜி எங்கேருந்து தான் வரும்னு தெரில. இது இயர்லி மார்னிங் ஒரு 6:30 6:45 பக்கம் நாங்கள் கிளம்பினது. ஸோ பசங்களுக்கு டிஃபன் வந்து எல்லார் வீட்டிலேருந்து எல்லோரும் டிஃபன் எடுத்து வந்திருந்தோம். ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஹோட்டல் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு இட்லி சட்னி இத்தனை வெரைட்டிஸ் கிடச்சிருக்குமான்றது தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இட்லி சட்னி 4 வகை சட்னி, 4 வீட்டிலேருந்து 4 வகை சட்னிங்க. கார சட்னி, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, பட்டாணி குருமா, நெக்ஸ்ட் ஒரு பருப்பு குழம்பு மாதிரி. ஸோ எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த பசிக்கு அதுக்கும் எல்லோரும் சரி சூப்பராக சாப்பிட்டு எப்படி தான் 5 இட்லி உள்ளே போச்சுன்னு தெரிலங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா சட்னி வச்சு எல்லா இட்லி எல்லாரோடதும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு செம்ம என்ஜாய் பண்ணி போனோம். வேறு லெவல் இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. பேரண்ட்ஸ் நாங்களும் சரி செம்ம ஜாலி, பசங்களோடு சேர்ந்து செம்ம ஜாலியாக போனோம். ஒரே ஒரு மிஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் எங்கள் கூட வரல. மாஸ்டர் வந்து அப்படியே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. செம்ம சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 8:30 பக்கமாக ஒரு பக்கமாக வேன் வந்து சைடில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஒரு காஃபிக்காக. பட் அந்த ஸ்டாப் பண்ணுற நேரத்தில் சாப்பிட்டுக்கலான்ட்டு பசங்களுக்கும் டிஃபனை கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 வீட்டு சட்னியோட அந்த இட்லி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட் இருந்தது. எல்லா சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்ததா. ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு காஃபி ஷாப் இருந்தது. ஸோ அந்த காஃபி ஷாப்பில் போய் எல்லாருமே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அங்கே ரீச் ஆகிக்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் கடகடன்னு சாப்பிட்டு மாஸ்டர் திட்ட போகிறாருன்ட்டு கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மாஸ்டர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க, எங்கே இருக்கீங்க, ரொம்ப சேஃபாக வாங்கன்னு எங்களை வந்து ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10:45 பக்கம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ரசிகர் ரஞ்சினி சபாங்க மயிலாப்பூரில் இருக்கிறது. இது வந்து என்ட்ரன்ஸு செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கு முன்னாடியே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு பசங்களுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர்லேயே பசங்க ரெடி பண்ணியாச்சு. பசங்க ரெடியான பிறகு மாஸ்டர் கையில் சலங்கையை கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிட்டே போயாச்சு. ஸோ நாங்களும் போய் ஸ்டேஜ் கீழே சேரில் உட்காந்துட்டு ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் போய் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சலங்கையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் கீழே போய் உட்கார ஆரம்பித்தாச்சு. குட்டீஸோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்க வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நின்ன உடனே அந்த லைட் செட்டிங்க்கும் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மேக்கப்புக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஒரே மாதிரி சூப்பராக யூனிஃபார்மாக ஆடிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு.
நிகமகில் தன்னை நெஞ்சமில் மறக்கவில்லை. நிகமகில் தன்னை நெஞ்சமில் மறக்கவில்லை. நேசமும் உடல் அல்ல பாசமும் மறையவில்லை. கொலகுமாரன் மனக்கோயிலில் இறங்கிவிட்டான். கொலகுமாரன் மனக்கோயிலில் இறங்கிவிட்டான். கொலகுமாரன் மனக்கோயிலில் இறங்கிவிட்டான். குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டார். கொலகுமாரன் மனக்கோயிலில் இறந்து விட்டான். குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். கண்களால் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவமலை. கண்களால் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மாஸ்டரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் மாஸ்டருக்கு ஷீல்டு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதையும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஷீல்டு அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். குழந்தைங்களை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களால் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு இடத்துல கூட குழந்தைங்க எந்த மிஸ்டேக் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக யூனிஃபார்மாக ஆடி இருந்தாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களையும் நிற்க வச்சு சர்டிஃபிகேட் ஷீல்டெல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு கூடவே நின்று ஃபேமிலி ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வெளியே போய் கொஞ்சம் அவுட்டரில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ இதனுடைய கண்டினியூ வந்து அடுத்த நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.